ஈஸ்வரா குருதேவா. அம்மா பாடலால் குரு அருளால் அகஸ்தியமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவமா மகர்ஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்த ரிஷிகளின் அருள் சக்தியும் சப்த ரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிர் ஒளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து எங்கள் உடலில் உள்ள ஜீவ ஆன்மாக்கள் ஜீவ அணுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உயிரை கடவுள் புத்தகத்திலிருந்து மனிதனின் வாழ்க்கை. தலைப்பு மனிதனின் வாழ்க்கை. ஒவ்வொரு மனிதனின் உயிரிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆற்றல் இயங்கிக் கொண்டுள்ளது. ஒவ்வொரு மனிதனின் உயிரிலும் ஒவ்வொரு நட்சத்திரத்தின் ஆற்றல் இயங்கிக் கொண்டுள்ளது. ஆனால் சூரியன் எவ்வாறு கோள்களையும் நட்சத்திரங்களையும் சந்திரனையும் பூமியையும் விண்மீன்களையும் தன் ஈர்ப்பின் அணைப்பில் வளர்த்து கொண்டு தன் ஆற்றலை பெருக்கிக் கொண்டு ஜீவிக்கின்றதோ அதை போன்று ஒவ்வொரு மனிதனின் உயிர் சூரியனாக இருந்து கொண்டு உயிரில் சேர்ந்துள்ள ஆத்மாவின் உணர்வுகள் கோள்களைப் போன்று மனித உடல்களின் தசைகளாக உருப்பெற்று தசைகளில் விளைந்த நுண்ணணுக்கள் நட்சத்திரங்களாக உருப்பெற்று தசைகளில் விளைந்த நுண்ணணுக்கள் நட்சத்திரங்களாக உருப்பெற்று நுண்ணணுக்களின் உணர்வுகள் உயிரின் ஈர்ப்பில் சேர்ந்து உயிராத்மாவாக எவ்வாறு இயங்குகின்றது என்று உணர்த்தி கொண்டிருக்கும்போது திடீரென்று என் முன் ஒரு கோர உருவம் தோன்றியது. அதை பார்த்ததும் என்னை அறியாது பயத்தால் சத்தம் போட்டு கத்திவிட்டேன். சிறிது நேரம் பயத்தால் நடுக்கம் இருந்து கொண்டே இருந்தது. பின் நடுக்கம் நின்று நான் அமைதியடைந்தேன். மீண்டும் கோர உருவம் தோன்றும். அப்போது உன் கண்களின் பார்வையின் ஈர்ப்பினால் பய உணர்வுகள் உன் உடலில் உள்ள காந்த ஆற்றல்களில் மோதப்பட்டு காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் பய உணர்வுகளை உன் உடல் ஈர்த்து உன் சுவாசத்தால் உயிராத்மாவின் உணர்வில் மோதி பய உணர்வுகள் உன் உடலை நடுங்கச் செய்து உன்னை அறியாது எவ்வாறு சப்தம் போடுகின்றாய் என்பதையும் பயத்தால் ஈர்க்கப்பட்ட மூச்சில் கலந்துள்ள பய உணர்வுகளை உன் உடலில் உள்ள இரத்தத்தில் கலந்து வடித்து கொண்டு வெறும் காற்றாக மூச்சு வெளிப்படுகிறது என்பதை பார் என்றார். இவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்கும்போது திடீரென்று கோர உருவம் மீண்டும் தெரிந்தது. பய உணர்வுகள் என் உடலை இயக்கி எண்ணம் செயல்கள் தன்னிச்சையாக இயங்குவதை தெளிவாக உணர்த்தினார். இவ்வாறு மனிதனின் வாழ்க்கையில் ஒவ்வொரு சந்தர்ப்பம் சுற்றுப்புற சூழ்நிலைகளால்
உணர்வுகளின் உந்துதலால் சுவாசிக்கும் மூச்சில் கலந்து வரும் உணர்வுகளை இரத்தத்தில் வடித்து வைத்து உணர்வுகள் தசைகளாக மாறும் பொழுது பயத்தால், கோபத்தால், ஆத்திரத்தால், சோர்வால், குரோதத்தால், வேதனையால் சுவாசித்த உணர்வுகள் இரவில் தசைகளாக மாறும் பொழுது தசைகளில் எதிர்ப்பு உணர்வுகள் உருவெறுவதும் அதனால் உடலில் தசைகளில் வலி உண்டாவதும் நோய்கள் உருவர காரணமாகின்றன. இவ்வாறு இரத்தத்தில் கலந்துள்ள உணர்வுகள் உடலில் உள்ள இரத்தத்தில் கலந்துள்ள உணர்வலைகள் உடலில் உள்ள உறுப்புகளில் கலந்து உறைந்து வடித்த உணர்வுகள் எலும்புக்குள் ஊனாக வடித்து உறைந்து விடுகின்றன. அதாவது ஒரு மரம், கொய்யா மரம் என்று வைத்துக்கொள்வோம். எத்தனை வகையான உணர்வின் ஆற்றல்கள் கலந்து வித்தாகி மண்ணில் பதிந்து செடியாக முளைத்து மரமாக வளரும்போது புவி ஈர்ப்பின் துணையால் காற்றில் மிதந்து கொண்டிருக்கும் தன் உணர்வின் ஆற்றலின் சத்தை தனக்குள் ஈர்த்து உறைய வைத்து வளர்த்து கொண்டு தான் மூச்சு விடும்போது கொய்யா மரத்தின் மனத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றதோ அதேபோன்று எலும்புக்குள் ஊனாக உறைந்து உணர்வுகள் உயிரின் இயக்கத்தால் மரத்தை போன்று தன்னிச்சையாக ஈர்ப்பதும் நாம் சுவாசிக்கும்போது சுவாசத்துடன் கலந்து இரத்தத்தில் கலந்து தசைகளாக மாறி தசைகளில் நுண் அணுக்களாக விளைந்த நுண்ணணுக்கள் உயிரின் ஈர்ப்பில் சேர்ந்து உயிராத்மாவாகி 48 நாட்களில் நுண்ணணுக்கள் அணு சிசுக்களாக உருவருகின்றன. நாம் சுவாசிக்கும் உணர்வுகள் அணு சிசுக்களில் மோதியதும் எண்ணம், சொல், செயல் என்று உணர்ச்சிகள் உந்தச் செய்து மனிதனை இயக்கச் செய்கின்றன. இவ்வாறு மனித வாழ்க்கையில் உயிராத்மாவில் உருப்பெற்ற அணு சிசுக்கள் மனிதன் இறந்தபின் உடலை விட்டு பிரிந்து சென்று காற்றுடன், அதாவது பரமாத்மாவில் கலந்து விடுவதும், பிரிந்து சென்ற உயிராத்மாவால் எந்த வகை உணர்வின் மனத்துடன் காற்றில் மிதந்து கொண்டிருக்கிறதோ அதே வகை உணர்வுகளின் உணர்ச்சியால் எதிர்பாராது உந்தி சுவாசிக்கும் உடல்களில் ஈர்க்கப்பட்டு அந்த உடலின் இரத்தத்தில் கலந்து உடலின் இயக்கத்தால் இந்திரியத்தில் கலந்துவிட்ட உயிராத்மாவின் அணு சிசுக்கள் அந்த உடலின் உருவமாக உருபெறச் செய்யும் அணு சிசுக்களாக வளர்ச்சி பெறுகின்றன. அதாவது குளவி தன் உமிழ்நீரால் மண்ணை கலக்கி அதை எடுத்து வந்து கூடு கட்டி அந்த கூட்டில் புழுவை வைத்து அந்த புழுவை குளவி கொட்டியதும் குளவியின் விஷமான அமிலம் புழுவின் உயிராத்மாவின் அணு சிசுக்களில் சேர்ந்து கலந்து குளவியின் உருவம் பெறுகின்றதோ அதை போன்றே மனித உடலில் வளர்ச்சி பெற்ற உயிராத்மாவின் மனத்திற்கொப்ப அதே மனத்தின் உடலை கொண்ட ஆடோ மாடோ மற்ற மிருகமோ அவைகளின் சந்தர்ப்ப வசத்தால் ஏற்படும் உணர்ச்சிகளின் உந்துதலில் சுவாசத்தின் ஈர்ப்பில் சென்று மறு உடலின் உருவம் அமைகின்றது. இவ்வாறு மனித வாழ்க்கையில் சுற்றுப்புற சூழ்நிலைகளுக்கொப்ப உணர்வின் உந்துதலின் சுவாசத்தால் எண்ணமும் செயலும் மறு உருவம் பெறுகின்றது என்று உணர்வாகவும் காட்சியாகவும் உணர்த்தினார். சூரியனில் உயிரணுவாய் உருவாகிய உயிர், சூரியனால் இயக்கப்படும் உயிர், உயிரின் ஈர்ப்பில் பல பல உணர்வுகள் சேர்ந்து உடலாகி உயிரின் இயக்கத்தால்
உடலின் உணர்வுகள் இயங்கி உணர்வின் ஆற்றலே எண்ணம் செயல் உடலின் இயக்கமாகின்றது. இந்த அளவில் ஞானகுரு என்று அழைக்கப்படுகின்ற மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகள் இதை நிறைவு செய்து கொள்கிறார்கள். ஓம் ஈஸ்வரா குருதேவா. அப்புறங்க, அதாவது இந்த உயிரே கடவுள் புத்தகத்தில் உள்ள, அதாவது கரு என்று கூட நாம் அதை சொல்லலாம். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம். ஆகையினால இந்த பகுதி அப்படியே மனப்பாடம் பண்ணிடுங்க. அப்புறம் அசைப்போடுங்க, திரும்ப திரும்ப அசைப்போடுங்க, திரும்ப திரும்ப படிங்க, புரிகிற வரைக்கும் விடாதீங்க. அவ்வளோ பெரிய விஷயம் இது உள்ள இருக்குது, மனிதனின் வாழ்க்கை. சரிங்களா? ஆக நமது சுவாசம் எவ்வாறு இருக்க வேண்டும்? நல்லதே நினைக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். ஆக நற்சிந்தனைகள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த ஞானங்கள், எதிர்த்தாப்புல எவ்வளவு தவறு செய்து ஒரு மனிதன் இருந்தாலும் அவரை மன்னிக்கும் நிலைகளும் அவரை திருத்தும் நிலைகளும் உணர்வால், பேச்சால் இல்லை, பேசக்கூடாது, தியானத்தாலேயே எல்லாத்தையும் அதை நாம் சரி செய்ய முடியும். அப்படிங்கிறது தான் தியானத்தினுடைய உண்மையான நிலை. மகிழ்ச்சி, பேரானந்தம். நான் என்னை பேச விட்டிங்கன்னா பேசிகிட்டே இருப்பேன். குரு அருளால் எல்லோரும் அந்த அருள் மகிழ்ச்சியின் அருள்வட்டத்தில் வாழ்ந்து வளர்ந்துடுவோம். குருவே சரணம், குருவே துணை. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை குரு அருளால் பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம், குருவே துணை. தன்னை தான் 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 உணர்ந்து, தன்னை தான் தான் நம்பி, தன்னை தான் 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 உணர்ந்து, தன்னை தான் தான் நம்பி, தன்னை தானே தான் வளர்ந்து, தன் வழியில் வழியறிந்து, தன்னை தானே தான் வளர்ந்து, தன் வழியில் வழியறிந்து, தன் வழியை தான் அமைத்து, தன் உயர்வை தான் வளர்க்க, தன் வழியை தான் அமைத்து, தன் உயர்வை தான் வளர்க்க, தன்னில் தான் இறை உணர்ந்து, தன்னையே தான் இறையாக்கி, தன்னில் தான் இறை உணர்ந்து, தன்னை தான் இறையாக்கி, தனதான இறை உயிரை தன்னில் தானே இருளகற்றி, தனதான இறை உயிரை தன்னில் தானே இருளகற்றி, தன்னில் தானே ஒளியாகலாம், தன்னில் தானே ஒளியாகலாம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுரூபா.